உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கொடூரர்களால் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட இளம் பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்ட விதமும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. आखिरी बच्चे की विदाई है, अब लौट के तो दोबारा नहीं आएगी। हम अपने बच्चे के अपने घर पर लाना है। பெற்ற மகளை இழந்து கதரும் இந்த தாயின் வேதனைக்கு யாரும் எந்த சொல்லும் ஆறுதலை தர முடியாது. இந்த அழுகைக்கு காரணமான சம்பவம் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்தது. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் தனது தாய் மற்றும் சகோதரனுடன் புல் வெட்டுவதற்காக சென்றார். சகோதரன் புற்களை வெட்டிவிட்டு சென்றுவிட்ட நிலையில் தாய் ஒரு பக்கமும் மகள் ஒரு பக்கமுமாக புல் வெட்டி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு வந்த 4 பேர் இந்த இளம்பெண்ணை பலவந்தப்படுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இதில் முதுகெலும்பு உடைந்து கால்கள் இரண்டும் செயலற்று போயிருந்தும் கழுத்து எலும்புகள் உடைந்த நிலையிலும் அந்த பெண்ணுக்கு உயிர் மட்டும் மிஞ்சியது. சகோதரியை காணாமல் தேடி வந்த சகோதரனும் தாயுமாக பெண்ணின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அலிகார் மருத்துவமனையில் அந்த பெண் சேர்க்கப்பட்டார். அங்கு வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்ட அந்த பெண்ணின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில் பெண் உயிரிழந்தார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 4 பேர் மீது 8 நாள்கள் வரை எந்த வழக்கும் பதியப்படவில்லை. அதிலும் இது பொய் செய்தி என்றே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி பெண் இறந்த நிலையில் இந்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து இரவிலேயே பெண்ணின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இரவிலேயே உடலை தகனம் செய்யுமாறு காவல்துறை தரப்பில் கட்டாயப்படுத்தப்பட்டது. இதற்கு குடும்பத்தாரார் தரப்பிலும் ஊர் மக்கள் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தங்கள் முறைப்படி வீட்டிற்கு கொண்டு சென்று சடங்குகள் செய்த பின்னர் தகனம் செய்ய அனுமதிக்குமாறு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தந்தையை மட்டும் அழைத்துக் கொண்டு பெண்ணின் உடலை இரவு 2:30 மணி அளவில் காவல்துறையினர் தகனம் செய்திருக்கிறார்கள். இது பற்றி அங்குள்ள செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் காவல்துறை தரப்பில் எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல் வீட்டிற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கப்படாமல் வீட்டின் அருகே வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் குடும்பத்தாரின் விருப்பப்படி பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு பெண்ணை எந்த கேள்வியும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக தாக்கி உயிர் போகச் செய்தவர்களுக்கு மத்தியில் எந்த தவறும் செய்யாத இளம் பெண்ணின் உயிர் பறிபோயிருக்கிறது. மகளை இழந்து கதரும் இந்த தாய் போலத்தான் தனது மகள்களில் ஒருவரை இழந்து கலங்கி நிற்கிறார் இந்திய தாய். பெண்கள் மீதான வன்கொடுமைகள்ல சாதிய விவகாரங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறதை விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். பெண்கள் மீதான வன்கொடுமையில் சாதியுடைய தாக்கம் அதிக அளவில் இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின பெண்கள், குறிப்பாக ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் பெண்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமியர் பெண்களும் இதில் அதிக அளவில் பாதிக்கப்படுறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். குறிப்பாக ஒரு கிராமத்திலேயோ அல்லது மலைவாழ் பகுதியிலேயோ அவருடைய முதலாளியே இது போன்ற துன்புறுத்தல் செய்யும் போது வறுமையின் காரணமாக அவர்கள் வெளியில் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த முதலாளியும் ஒரு அபிச்சுவலாவே இதை செய்யறாரு. அது போன்ற புள்ளி விவரங்கள் கிடைக்கின்றன. இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டார அளவில், கிராம அளவில் உதவி மையங்கள், சட்ட
சட்ட உதவி மையங்களை அரசாங்கம் சார்பில் ஏற்படுத்தணும். அது மகளிர் குழுக்கள் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி அந்த சட்ட உதவி குழுக்கள் இருக்கணும். இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல சட்ட உதவி மையம் இருக்கு, கிராம லெவலில் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. இதற்கென்று பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் கிராம அளவிலோ அல்லது நீங்க வட்டார அளவிலாவது குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டும். ஏற்கனவே இதை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்கின்றன, அதை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கையா இருக்கிறது. இதுல மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கென்று முதலமைச்சர் தலைமையில் IAS IPS அதிகாரிகள், சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த IPS அதிகாரிகள் IAS அதிகாரிகள் கொண்ட குழு இருக்கிறது. இது வந்து ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும் என்பது இருக்கிறது. அப்பொழுதுதான் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். இந்த கூட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில முறை தான் கூடியிருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு கூடியிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்யும் பட்சத்தில் தான் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். 2 விருந்தினர்கள் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் திருமிகு ஓவியா இணைந்திருக்கிறார், மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபேனும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இந்த நிகழ்வுகளை எப்படி புரிந்து கொள்வது? உத்தரப்பிரதேசத்துல 2 சம்பவங்கள் குறித்து பார்த்தோம். திருப்பூர்லயும் நேற்று ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து அதிகமா நடக்கக்கூடிய மாநிலங்கள் வேண்டுமானா நம்ம பட்டியல் போடலாமே தவிர இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையே நடக்காத மாநிலங்கள், நடக்காத இடம் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அடிப்படையான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நான் இந்த மாதிரியான வன்கொடுமைகளுக்கு முதல் காரணம் இப்போது நிலவுகின்ற அரசாங்கம் அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நமக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லாவிட்டா கூட பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க வந்து அரசும் நீதித்துறையும் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கிறதோ அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்செயல்கள் வந்து ரொம்ப வீரியமாக நடைபெறும் என்பதற்கு இந்த அண்மை கால இது போன்ற குரூரமான பாலியல் வன்முறைகள் ஒரு சாட்சியாக இருக்குது. எப்பெல்லாம் வந்து அரசும் நீதித்துறையும் ஆதிக்கவாதிகளுக்கு சார்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை சமூகத்தில் இருக்கின்ற குற்றவாளிகளுக்கு ஏற்படுகிறதோ அப்போது குற்ற செயல்களை செய்வதற்கு அவர்கள் அச்சமற்று போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு போற போக்க பார்த்தா இப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு தீர்ப்பு வரலாம். அதுல இப்படி ஒரு இடமே வந்து இந்தியாவில இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு இடமே வந்து இல்லாத போது அந்த இடத்துல எப்படி ஒரு பெண் இருந்திருக்க முடியும், எப்படி இப்படி ஒரு வன்முறை நடந்திருக்க முடியும் அப்படின்னலாம் கூட கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது போன்ற குற்றங்களுக்கு இப்ப இந்த குற்றத்திலேயே பார்க்க நடந்த குற்றம் ஒன்று பாலியல் வன்முறைக்கான குற்றம். ஆனா இன்னைக்கு அந்த மக்கள், அந்த பெண்ணை பறிகொடுத்த மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? இந்த பிள்ளைய, இந்த உடம்ப நாங்க எடுத்து புதைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுன்னு போராடுற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த கொடுமையை நீங்க எப்படி வர்ணிக்க முடியும்? செத்ததுக்காக போராடுறதா இல்ல செத்த உடம்பை எங்ககிட்ட கொடுங்கிறதுக்காக போராடுறதா? அப்போ இந்த நிலைமையில இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன நியாயம் வந்து நம்ம கேட்க முடியும்? இல்ல, இப்ப நீங்க பேசும்போது நீதித்துறை மீதான விமர்சனங்கள் வச்சீங்க, நீதிமன்றம் மீதான விமர்சனங்கள் வச்சீங்க, அரசுகள் மீதான விமர்சனங்கள் வச்சீங்க. ஆனா நீதிமன்றம் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளை ரொம்ப கராரா தான் அணுகுறாங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சில நேரங்கள்ல காவல்துறை மீதான விமர்சனங்களை கூட அவங்க பொருட்படுத்துறதுல காவல்துறையினர் உடனே என்கவுண்டர் பண்ணி, ஆந்திராவில் அது மாதிரியான, தெலுங்கானாவில் அது மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்தோம். கால்நடை மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த சம்பவத்துல அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா அதுவும் எதிர்ப்பு குரல் வந்த போதும் கூட காவல்துறை தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ நடவடிக்கைகளுக்கு, சட்டங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியலையே இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு, காவல்துறை சம்பவத்திலேயே சுட்டுக் கொள்றான்னு கூட இந்த தவறுகள் நடக்குதே. இல்ல, நீங்க சொல்றத வந்து நான் அடியோட மறுக்கல. அப்படிப்பட்ட சில உதாரணங்கள் இருக்கு. ஆனா அந்த உதாரணங்களை கூட நீங்க வகைப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு நீதி இயற்கையாக இயல்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது, வேறு சில இடங்கள்ல கிடைக்கல. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே நீங்க உதாரணத்துக்கு பொள்ளாச்சி வழக்குகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் தண்டிக்கப்பட முடியல? ஏன் அப்படி என்ன நிரூபிக்கப்பட முடியாத அளவுக்கு, சாட்சிகள் இல்லாத அளவுக்கு குற்றங்கள் வந்து அவ்வளவு திட்டமிட்டு சாமர்த்தியமாக நடத்தப்பட்டிருக்கா?
இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் நீதி கிடைக்கிறதுலயே யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல, நான் அதுக்குதான் நான் கேக்குறேன். இப்ப இந்த மக்கள் தங்களுடைய குழந்தையின் மரணத்துக்காக போராடுவதற்கு பதிலாக அந்த உடம்ப கொடுன்னு போராட வேண்டிய நிலையில இருக்கிறாங்களே, அப்ப நீதி எங்க இருக்கு? நான் பொதுவாக நீதித்துறையின் அனைத்து நடவடிக்கைகளும் தவறுன்னு சொல்றது அல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் அதுவல்ல. ஆனால் நம்மை தண்டிக்க முடியாது என்கின்ற தைரியம் குற்றவாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு பொதுவான சூழல் இருக்கிறது என்பதை சொல்வதுதான் என்னுடைய நோக்கம். ஓகே, நான் திரு ஹென்ரிட்டையும் பேசிட்டு வந்தேன். திரு ஹென்றி, நம்ம செய்தியாளர் ரமேஷ் யாரெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு செய்தி தொகுப்பு கொடுத்தாரு, அதன் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பட்டியலின பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பாலியல் வன்கொடுமையினால சொன்னாரு. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு சமூக பொருளாதார காரணங்கள்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் அந்த டீடைலிங் பண்ண முடியுமா? ஏன் அந்த பட்டியலின பெண்கள், ஏன்னா நடக்கக்கூடிய குற்றங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 7% கூடியிருக்கு. பழங்குடியின பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை 27% கூடியிருக்கு கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகிற போது. இதுக்கான காரணத்தை எப்படி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம்? அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சமூகங்களை சார்ந்தவர்கள், அவர்கள் சார்ந்து நடக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை காவல் நிலையங்களில் போய் புகார் அளிப்பதற்கு சமூக ரீதியான தடைகள் பல உண்டு. அந்த தடைகள் எல்லாம் மீறிதான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அல்லது காவல் நிலையத்திற்கு சென்று புகார்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக இது நடப்பது கிடையாது. ஒரு பயந்த ஒரு சுவாபமாக அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல், அவர்கள் யாரையும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழலில் அவர்கள் புகார் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் பதிவாகின்ற வழக்குகள் அதிகமாக பின்தங்கிய வகுப்புகளை சார்ந்த, தலித் சமூகங்களை சார்ந்த, ஆதிவாசி சமூகங்களை சார்ந்த, இஸ்லாமிய சமூகங்களை சார்ந்தவர்கள் உடைய வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவதில்லை என்பதை உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன், SC/ST வன்கொடுமை சட்டம் 2015 ஒரு முழுமை அடைந்த சட்டம். அந்த முழுமை அடைந்த அந்த சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய பெண்கள், ஆண்கள் இணைந்து வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் தொடர் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு சட்டம். ஆனால் இந்த முழுமையான சட்டத்தை நீங்கள் தென் மாநிலங்களாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அதை அமல்படுத்துவதில் பல குறைகள் இருக்கு என்பது, அது வேண்டுமென்றே அந்த குறைகள் இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியிலும் சரி, அவர்களுடைய அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, சுமார் 10 ஆண்டுகளாக 2-3 முறை மட்டும்தான் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த SC/ST வன்கொடுமை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன உதாரணம். நம்ம இப்படி பல உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். வழக்குகளை ஸ்பெஷல் கோர்ட்ல எக்ஸ்க்ளூசிவ், இதற்காக தனித்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில், திருத்தப்பட்ட சட்டத்தில் கூறினாலும் நம்முடைய மாநிலத்தில் எல்லா மாவட்டங்களிலும் அது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய மாநிலங்களும் அது போன்ற ஒரு நிலை கிடையாது. ஆகவேதான் ரமேஷுடைய ஸ்லைட்ல அவர் கூறியது போல், இது சட்டம் சார்ந்த விஷயம் கிடையாது, சட்டத்தை அமலாக்கும் விஷயம். சட்டத்திற்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் பாடத்தை கட்ட வேண்டியவர்கள் தான் நான் கூறியது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு முடிவு செய்து அவர்களுடைய லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டின் கீழ் அவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞரை வைத்து பாதிப்பு நடந்த அடுத்த நிமிடம் வழக்கறிஞர் உதவி அங்கே போய் சேர வேண்டிய, உதவி செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு. இல்ல, இப்ப பட்டியலின பெண்களும் இஸ்லாமிய பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு, பழங்குடியின பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானா புகார் கொடுக்க வரதே ரொம்ப சிக்கலா இருக்கு. அவங்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை சொன்னீங்க. அதையும் மீறி புகார்கள் பதிவானா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அந்த வழக்குகள் நகருதா? அரசுகள் அதை எடுத்துட்டு போறாங்களா கடைசி வரைக்கும்?
காரணம் காட்டிய நமக்கு பிரச்சனை என்னன்னா, துவக்கத்திலேயே காவல் நிலையத்திலே ஆதிக்க சாதியினர் சார்பாக செயல்படுகின்ற பொதுவாக காவல் நிலையங்களை பார்க்கிறோம். 1-2 மாற்று உதாரணங்கள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். பொதுவாக வசதி படைத்தவர்கள் ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காவல் நிலையங்களை தான் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இது போன்ற சட்டங்களை முழுமையாக அவர் பயன்படுத்துவதற்கு முன் வருவதே கிடையாது. அதனாலதான் இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, துவக்கத்திலே இருந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள், அது சாதாரண வழக்கறிஞர்களாக இல்லாம பயிற்சி பெற்ற வழக்கறிஞரை நாம் நியமனம் செய்தோம் என்றால் அது முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் நாம் அதுக்கு நம்பிக்கை வேண்டும், அதுக்கு நபர்களை தயார் செய்ய வேண்டும், கீழ்மட்டத்தில் பணி செய்ய வேண்டும். இது போன்ற வழக்குகள் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு போதிய சரியான ஊதியம் கொடுக்க அரசு வர வேண்டும். ஆனால் ஒரு சாதிய பாகுபாட்டை நம்பி இருக்கக்கூடிய அரசு, ஆளும் நபர்கள் நம்முடைய மாநிலமாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி, சாதிய உணர்வுகளை உள்வாங்கி அந்த வெறியுடன் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்ய முன் வருவது இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 360 தொடரும். நியூஸ் 360 தொடர்கிறது. விருந்தினர்கள்ட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பு, நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் கொடூர கொலைகள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதை விவரிக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். இந்தியாவில் 15 நிமிடங்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கானது பதிவு செய்யப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் மத்திய பிரதேசம் முதலிடத்திலும், ராஜஸ்தான் 2வது இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 3வது இடத்திலும் இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய பாலியல் சம்பவங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டு தெலுங்கானாவில் பெண் மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் உன்னவ் பகுதியில் 23 வயதுடைய பெண் ஒருவர் 6 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொள்ளப்பட்ட சம்பவமும் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதே போன்று ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியில் 16 வயதுடைய சிறுமி ஒருவர் 6 பேர் கொண்ட கும்பலால் தொடர்ச்சியாக 5 நாட்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தார். மேலும் மத்திய பிரதேசம் மாநிலம் சாகர் மாவட்டத்தில் 12 வயதுடைய சிறுமி ஒருவர் தன்னுடைய 2 சகோதரர்கள் மற்றும் தாய் மாமா ஆகியோரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் பகுதியில் 19 வயதுடைய பெண் ஒருவர் 6 பேர் கொண்ட கும்பலால் தந்தையின் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும் இந்தியாவில் பெரும் அதிர்வலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. புதிய தலைமுறைக்காக தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் விக்னேஷ். தொடர்ந்து விருந்தினர்கள்ட்ட பேசலாம். ஓவியா மேடம், நம்ம இப்போ லீகல் சிஸ்டம் குறித்து பேசணும். திரு ஹென்ரி டிஃபெனோ அது குறித்து சொன்னார். பட்டியலின பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், பழங்குடியின பெண்கள்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானா புகார் கொடுக்க வர தயங்குறாங்க. அப்படியே புகார் கொடுக்க வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அதற்கான பஞ்சாயத்தெல்லாம் பேசி அங்கேயே ஆதிக்க சாதிகள் மூலமாக அதுக்கான முடிவு கட்டப்படுது. அந்த வழக்கு அடுத்து நகராம பாத்துக்கிறாங்கன்னு சொன்னார். இப்போ இங்க அரசாங்கத்துடைய லீகல் சிஸ்டம் குறித்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம பேசணும். தனி மனித அக்கௌண்டபிலிட்டி இல்ல குடும்பத்துக்கான பொறுப்பு, பெற்றோருக்கான பொறுப்பு, சமூகத்துக்கான பொறுப்பு அப்படின்னு இங்க எதுவும் நம்ம பேச வேண்டியது இல்லையா? இல்ல அதுவும் கண்டிப்பா பேசணுமா? ஏன்னா 2 விஷயம் ரொம்ப டென்ஸான விஷயமா இருக்கு. ஒன்னு சாதி, இன்னொன்னு பெண்கள் மீதான பார்வை. இல்ல, நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது பெண் ஏன் வல்னரபிளா இருக்கிறார், இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு ஏன் பெண் அதிகமாக பலியாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அதுல சமூகம் சார்ந்த மதிப்பீடுகள், குடும்பம் சார்ந்த மதிப்பீடுகள் வருது. அது ஒரு நீண்ட கால பிரச்சனை. ஆனால் அதற்கு முன்பாக இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அல்லது நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பு அந்த நிகழ்வுகளுக்கு பலியாகின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதற்கு முக்கிய காரணியா இருக்கிறது அந்த பகுதியில அவர்களுக்கான அரசியல் துறை பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம். இதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் அந்த இரட்டை பூனாவினுடைய ஒப்பந்தம் இருக்கே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மக்களால் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மக்களுக்கான தலைவர்கள் உருவாகி அது அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக உருவாகும். அதற்கான சூழல் இந்த
சுதந்திர இந்தியாவில இன்னைக்கு வரைக்கும் பலவீனமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த மக்கள் பலியாடுகளாக இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. நீங்க கேட்கிற சமூக பார்வைக்கு வரும் பொழுது இல்ல, இது இந்தியா முழுவதும் தானே நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல நடக்குது, தஞ்சாவூர்ல நடக்குது, திருப்பூர்ல நடக்குது, சென்னையில நடக்குது. படிச்சவங்க செய்யறாங்க, படிக்காதவங்க செய்யறாங்க, முதியவர் செய்யறாரு, 3 வயது குழந்தை உள்ளாக்கப்படுது, 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சிஸ்டத்தையே புரிஞ்சுக்க முடியலையே. இல்ல 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 இதுல புரிஞ்சுக்கிறதுல எனக்கு சிரமம் இருக்கிறதா தெரியலமா. ஏன்னு கேட்டா இந்தியா முழுவதும் நடக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆனா இந்தியா முழுக்க நடக்கிற நிகழ்வுகள் ஒரே மாதிரியில் நடக்கிறது, ஒரே எண்ணிக்கையில் நடக்கிறது என்பது உண்மை அல்ல. இந்த குற்ற செயல் எந்த ஒரு மாநிலங்கள்ல கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறார்களோ, எந்த மாநிலத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பான்மையான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பின்தங்கி இருக்கிறார்களோ, எந்த மாநிலத்தில் மத ரீதியான மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் அதிகம் நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக நடக்கிறது, ஒரே எண்ணிக்கையில் நடக்கிறது என்று பொதுமைப்படுத்துவது சரியான புள்ளி விவரம் அல்ல என்று நான் கருதுகிறேன். புரிஞ்சு கொள்ள முடியுது. அரசியல் ரீதியான காரணங்கள் மிகப்பெரிய அளவுல இது மாதிரியான குற்றங்களுக்கு பங்கு வகிக்குதுன்னு சொல்றீங்க திரு ஹென்றி ஃபேன். கண்டிப்பா. ஓகே, ஹென்றி ஃபேன், தனி மனித பொறுப்பு, சமூக பொறுப்பு, குடும்ப பொறுப்புங்கிறதுக்கான அக்கௌண்டபிலிட்டி குறித்தும் பேச வேண்டியது இருக்கு. பெண்கள் மீதான பார்வை மாறணும், சாதி மீதான பார்வை, சாதியை பற்றின புரிதல், இதெல்லாம் மாறணும்னா எங்க இருந்து தொடங்கணும்? அதாவது நம் நாட்டுல சமத்துவம் சார்ந்த ஒரு புரிதலே யாருக்கும் கிடையாது. அந்த சமத்துவம் சார்ந்த புரிதல் எப்பொழுது வருகிறதோ, அதை எப்பொழுது சிறு குழந்தைகள் மத்தியில நம்ம வளர்க்க முன் வருகிறோமோ அன்றுதான் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறுகிறோம். தலித் பெண்களை தலித் சமூகங்களில் மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தலித் சமூகம் வளரும். இப்போ சகோதரி ஓவியா என்னோட இருக்காங்க. நாங்கெல்லாம் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபட்டதை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். ஒரு நல்ல IAS அதிகாரி, அவர்கள் இப்ப பேர் சொன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், அதனால சொல்லாம இருப்பது நல்லது. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் சமூகத்தின் நம்முடைய பொறுப்பா மாறுகிறது. நல்ல IAS அதிகாரின்னு சொன்ன போதே நீங்க பேர் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க பணியில் இருக்கக்கூடியவர். அவர்கள் பெண்கள் மத்தியில பெண் மனித உரிமை கல்வியை கொண்டு செல்ல வேண்டும், கேர்ள்ஸ் ரைட்ஸ் எஜுகேஷனை கொண்டு செல்ல வேண்டும் என்று அணுகினார்கள். அதுல அணுகுனதில் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பெண் ஆளுமைகளை நீங்கள் அழைத்து வாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வேற யாரையும் அழைக்க முடியல, தோழர் ஓவியாவை தான் நான் கூப்பிட முடிஞ்சது. அவங்களோட மற்றவங்க எல்லாம் இணைந்து வந்தார்கள். மிக சிறப்பாக ஒரு 300 பேரை நாங்க தயார் செய்கின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. கொடுத்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 11 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 11 லட்சம் மாணவர்களுக்கு 11 மாவட்டங்களில் இதை 2 ஆண்டுகள் கொண்டு செல்லுகின்ற திட்டமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இறுதி வரை அந்த பயிற்சியை நடத்த ஏற்பாடு செய்து, பள்ளிகளில் இறுதியாக அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், ஆண் ஆசிரியர்களே வேண்டாம், பெண் ஆசிரியர்களே அதை நடத்தட்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள். இது எதுக்கு சொல்றா, இது நடக்க முடியாத விஷயங்களை அரசுக்கு வெளியே இருந்து எங்களை போன்றவர்கள் பேசுறோம் என்று நினைக்க வேண்டாம் என்று அரசு தன்னுடைய அரசு பள்ளிகளில் சமத்துவம் சார்ந்த பெண்களை மதிக்கக்கூடிய மனித உரிமை, பெண்கள் உரிமை, சமத்துவ உரிமை சார்ந்த கல்வியை சிறார்களுக்கு கொண்டு செல்கிறார்களோ அதன் மூலமாக மட்டும்தான் ஒரு புதிய சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை ஆளுமையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும், ஆட்சி செய்கின்ற அரசுகளுக்கு இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் சொல்லலாம், சில முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அது நம்பகத்தன்மை இல்லை என்றால் ஒரு சாதிய சமூகமாக இது தொடர்ந்து பள்ளியிலிருந்து வளர்த்து கல்லூரிக்கு சென்று கொடூர சாதிய சமூகமாக நாம் சென்று எந்த கூச்சமுமே இல்லாம, எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப நிறைய படித்தவர்கள், பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய சாதி பெயரை பின்னாடி போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மாறினாதானே? நீங்க சொல்ற இடத்துல இருந்து தொடங்கி இதெல்லாம் மாறினாதானே? நான் அடுத்தவங்களை பத்தி பேச வரல. நான் சார்ந்து இருக்கக்கூடிய, நான் பணி செய்கின்ற வழக்கறிஞர் சமுதாயத்திலேயே எங்களுக்கு இல்லையாது. அடுத்தவங்களை நாம் மருத்துவர்களை பத்தி பேசுறது, ஆசிரியர்களை பத்தி பேசுறதுதான் பின்ன இருக்கலாம். ஆகவே இதெல்லாம் காரணம்
நாம் சின்ன வயசுல இந்த சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு கல்வி நம்ம கொடுக்கவில்லை. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறா, எங்களுடைய மாணவர் பருவத்துல அதில் எங்களுக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவர்கள் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு இந்த சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு வேகத்தை உள்ளே அவர்களுக்கு புகுத்துவதன் காரணமாக அந்த சமத்துவத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் போது அவர்கள் போராட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் தயார் செய்யக்கூடிய ஒரு கல்வியை, மனித உரிமை கல்வின்னு சொன்னா இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க, நீதிபதிகள் கொந்தளிக்கிறாங்க. மனித உரிமை கல்வினா என்னுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்துல எந்த அரசியல் சட்டத்தின்படி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்கின்றதுதான் மனித உரிமைகள். ஆனால் மனித உரிமைனா ஒரு கெட்ட வார்த்தையாக, மனித உரிமை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள், மனித உரிமை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்களை இந்த தேசத்தினுடைய விரோதிகள் போல் நாம் நடத்திட்டு இருந்தோம்னா இது போன்ற ஒரு சமூகம் தான் இருக்கும் என்று வருத்தத்துடன் காயத்துடன் பதிவு செய்கிறேன். அந்த அம்மா கதறது என்னன்னா, நடந்த சம்பவத்துக்காக கிடையாது, என்னுடைய குழந்தையுடைய பாடியை எனக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுன்றான். அங்கு ஒரு IAS அதிகாரி கலெக்டரா இருக்காரு, அங்கு ஒரு IPS அதிகாரி மாவட்டத்துடைய கண்காணிப்பாளராக இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கிடையாதா? உத்தரப்பிரதேசத்துடைய உயர் நீதிமன்றம் சுவமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோட காத்திருப்போம். இந்த அமர்வை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். நிர்பயாவின் தாயாரும் அதே தான் சொன்னாங்க. என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைப்பதை தாண்டி இனிமே இது மாதிரியான பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதும் என்னுடைய அக்கறைன்னு அவங்களும் குறிப்பிட்டாங்க. நம்பிக்கையோட காத்திருப்போம். நிச்சயமா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இந்த அமரில் பங்கேற்ற இரு விருந்தினர்களுக்கும் நன்றி. இந்த அமர்வு நிறைவு செய்வதற்கு முன்பாக மக்கள்கிட்டையும் நாங்கள் கருத்துக்கள்லாம் கேட்டோம். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், பெண்கள் மீதான வன்முறைகள் நடக்காம இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டோம். அவங்க தெரிவித்த கருத்துக்களையும் பார்த்துட்டு நிறைவு செய்யும். கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? பெண்களுக்கு உண்டான குற்றங்கள் நடக்கும்போது இமீடியட்டாக உடனே எடுக்கணுமல்ல, ஏன் எடுக்க மாட்டேங்குது அரசாங்கம்? ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த 3 தரமான ஆட்கள், அதாவது பெற்றவர்களுக்கும், சமூகத்திற்கும், அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும், நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களால 50% மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கணும். மற்றபடி அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் மற்ற இந்த சமூக விரோதிகளால் ஒரு சில இடங்கள்லாம் ஆகுது. அதுக்கு என்னென்னா, இந்த சவுதி அந்த மாதிரி கண்ட்ரிஸில் கொடுக்குற மாதிரி தண்டனைகள் கொஞ்சம் நல்ல கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பெண்கள் இந்த பாலியல் ரீதியாகவோ இல்லை வேறு துன்புறுத்தல்களோ இல்லாமல் தப்பிப்பாங்க. பெண்களை விட ஆண் குழந்தைகளை வளர்த்துற விதத்தில் தான் இந்த சொசைட்டி இப்போது பெண்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே வர்றாங்க. ஒரு பொண்ணை இப்போது நைட்டு 12 மணி 10 மணிக்கு மேலே வெளியே போகாத, வேலைக்கு போனால் நேரமே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி பசங்கக்கிட்ட சொல்கிறது கிடையாது. பசங்களுக்கு பெண்களுடைய வழிகளை சொல்லி புரிய வச்சாதான் பசங்க அந்த மாதிரியான தப்புகளை செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தையும் தான் தப்பு சொல்லணும். ஏன்னா இப்போது தண்டனைகள் கடுமையாகாத வரைக்கும் குற்றங்கள் பெருகிட்டே தான் வரும்.